Welcome to online class. Today class to geography. Lesson number 1. India location. India location, relief and drainage. India location, relief and drainage. What is அப்படின்னாக்கா இந்தியாவுடைய அமைவிடமும் நிலத்தோற்றமும் மற்றும் வடிகால் அமைப்பு. அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய அவுட்லைன் பார்த்தோம். இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லி அண்டு இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் 7th லார்ஜஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஏஷியா லெவலில் வந்து 2nd லார்ஜஸ்ட் பிளேஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் வந்து total area. How many percentage of total area? 2.4% of total area. World level and with area about 32,87,263 square kilometer. About that. Next, India is the 29 states, 7 union டெரிட்டரிஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்தியா வந்து பரப்பளவில் வந்து 7வது பெரிய நாடாக விளங்குகின்றது. நெக்ஸ்ட், ஆசிய கண்டத்தில் வந்து 2வது பெரிய நாடாகவும் தெற்காசியாவின் ஒரு பகுதியாகவும் ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் வந்து ஹிமாலயாஸால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய நிலப்பரப்பு பார்த்தா 32,87,263 ஸ்கொயர் சதுர கிலோமீட்டர் என்ற நம்ம சொல்கிறோம். புவியில் வந்து மொத்த பரப்பளவில் வந்து நம்ம இந்தியா ஹவுமனி வந்து பர்சன்டேஜ் கேட்டாக்கா 2.4%ன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உலகில் உள்ள பல நாடுகளையும் வந்து இந்தியாவில் வந்து பல மாநிலங்களாகவும் சரி, பரப்பளவில் வந்து சிறிய மாநிலமாக இருக்குது, பெரிய மாநிலங்களாக காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட இன்ட்ரடக்ஷன் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா லேண்ட் அண்டு வாட்டர் ஃப்ரண்டயர்ஸ். இந்தியாவுடைய நிலப்பரப்பு, இந்தியாவுடைய நிலம் மற்றும் நீர்நிலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஷேர்ஸில் வந்து 15,200 கிலோமீட்டர் லாங் லேண்ட் ஃப்ரண்டயர்னு சொல்கிறோம். அண்டு லேண்ட் ஃப்ரண்டயர் இருக்க சொல்ல வந்து என்ன சொல்கிறோம், நம்ம அதனுடைய ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத், இப்போ 4 பகுதியாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பிரிச்சிருக்கோம். இந்தியாவோட வந்து 4 பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம், வெஸ்ட் சைடில் வந்து என்ன சொல்றோம், நம்ம பாகிஸ்தான். வெஸ்ட் சைடில் வந்து பாகிஸ்தான். நார்த் வெஸ்ட் ஹவு many ஸ்டேட்ஸ் ஆர் தேர்னு கேட்டாக்கா ஆப்கானிஸ்தான். நார்த் வெஸ்ட்ல வந்து ஆப்கானிஸ்தான். நார்த் சைடில் வந்து நார்த் சைடில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு கேட்டாக்கா என்னென்ன கண்ட்ரிஸ், ஹவு many கண்ட்ரிஸ், சைனா, நேபாள், பூட்டான் என்ற 3 கண்ட்ரிஸ் வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஈஸ்ட், கிழக்கு பகுதியில் இருக்கின்ற நாடு அப்படின்னு கேட்டாக்க பங்களாதேஷ் அண்டு மியான்மர். பங்களாதேஷ் அண்டு மியான்மர். See the map students. Next, Pakistan, Afghanistan. Next வந்து பூட்டான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர். நெக்ஸ்ட் வந்து பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து என்ன சொல்றோம், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து நம்ம அண்டை மாநிலங்களாக கருதப்படும் நாடுகளாக கூறப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து இதுலயே என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டாக்கா லார்ஜஸ்ட் பார்டர் அண்டு ஸ்மாலஸ்ட் பார்டர். எந்தெந்த வந்து கண்ட்ரிஸ் வந்து சிறிய பார்டர் நில எல்லைகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா ஷார்டஸ்ட் பார்டர் அபவுட் தட் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல வந்து ஹவு many கிலோமீட்டர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டாக்கா 106 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் வந்து 106 கிலோமீட்டர். ஷார்டஸ்ட் பார்டர் வித் கண்ட்ரிஸ் கேட்டாக்கா கண்ட்ரின்னு கேட்டாக்கா 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்கோம். பங்களாதேஷ் வந்து தான் சொல்றோம் லாங்கஸ்ட் பார்டர். ஹவு many கிலோமீட்டர்? 4,156 கிலோமீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்கோம், லாங்கஸ்ட் பார்டராக கருதப்படுகின்ற ஒரு நாடாக விளங்குகின்றது. நெக்ஸ்ட் வந்துன்னு கேட்டாக்கா அபவுட் 6,100 கிலோமீட்டர் கோஸ்ட்லைன் நில எல்லைகளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து மேலும் வந்து அதிக வந்து வெஸ்ட் பெங்கால் கூட 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நில எல்லையாக நம்ம குறுகிய எல்லைகளாக வந்து ஆப்கானிஸ்தானும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 106 கிலோமீட்டர் வந்து என்ன சொல்றோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஷார்டஸ்ட் பார்டர் லாங்கஸ்ட் பார்டரா வந்து கருதப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து
About 6,100 kilometer long coastline of India is vast three sides of country by the Indian Ocean and two arms, namely the Arabian Sea in the west. நம்ம மேப் எடுத்துட்டுன்னு வச்சுனாக்கா வெஸ்ட் ஈஸ்ட் சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் சைடில் வந்து அரேபியன் சி, வந்து கீழே வந்து நான் ஸ்ரீலங்கா, கீழே வந்து நான் என்னன்னு கேட்டாக்கா இந்தியன் ஓஷன் அப்படின்னு இருக்கு. இந்தியன் இந்த டோட்டல் லென்த் ஆஃப் லைன் இந்தியாவில் வந்து இன்க்ளூடிங் ஹவு many கிலோமீட்டர்ஸ் கேட்டாக்கா 7516 கிலோமீட்டர். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிக்க நேரோ அண்ட் த ஷாலோ சி கால்டு வந்து என்ன நீர் சந்தி இருக்குன்னு கேட்டாக்கா பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதுதான் இந்தியா லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டயர்ஸ், இந்தியாவுடைய நிலம் மற்றும் நீர்நிலைகளாக பிரிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஷார்டஸ்ட் பார்டர், லாங்கஸ்ட் பார்டர். சி கோஸ்ட் லைன் தான் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஆர் த 7516.6 கிலோமீட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கின்ற எல்லை கூட தான் சொல்கிறோம் பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் frontiers. Next topic goes to India and the world. இந்தியாவும் வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியா எந்த அளவில் வந்து காணப்படுகின்றன, வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியா வந்து எங்கே இருக்கு, இத்தனாவது பிளேஸில் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா இந்தியா லேண்ட்மாஸ் த சென்ட்ரல் லொகேஷன் and between the east and east Asia and India the southward extension of the Asian continent. இப்ப என்ன சொல்றோம், நம்ம இந்தியாவும் உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்தியாவோட அமைப்பிடத்துல வந்து கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்திய வந்து பகுதிகளையும், நெக்ஸ்ட் வந்து ஏசியாவின் தென் பகுதிகளும் வந்து இந்தியா வந்து காணப்படுகின்றன. இது வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, அதன் வழியா வந்து நான் சொல்றேன், நம்ம இந்த வெஸ்ட் சைட்ல போனாக்கா ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் வந்து இந்தியா வந்து இணைத்து அமைவிடமாக கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் தட் இஸ் ஹெல்பிங் இந்தியா த எஸ்டாப்ளிஷ் க்ளோஸ் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வித் வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, யூரோப் அண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃப்ரம் த ஈஸ்டர்ன் கோஸ்ட் சொல்றோம். எந்தெந்த நாடுகளை வந்து உள்ளடக்கி காணப்படுகின்றன இந்தியாவுடன் அப்படின்னு கேட்டாக்கா கிழக்காசிய நாடுகளுடன் தொடர்பு கொண்ட நம்ம இந்திய பகுதிகள், ஏசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை வந்து இணைக்கும் ஒரு பாலமாக நம்ம கிழக்கு கடற்கரை நாடுகளுடன் நம்ம தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு எதுன்னு கொண்டிருக்கிட்டாக்கா நம்ம இந்தியா வந்து கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் த சப்கான்டினென்ட். இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியாவில் வந்து இந்தியா ஒரு துணைக்கண்டமாக நம்ம நாடு எவ்வாறு கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாக்கா இந்தியா இந்த கண்ட்ரிஸ் எதனால நம்ம இந்தியா ஒரு துணைக்கண்டம் இல்ல சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்கா எந்தெந்த நாடுகளை வந்து உள்ளடக்கி வந்து கொண்டுள்ளது. இந்தியா அலாங் வித் கான்டினென்ட் மியான்மர், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ். ஏற்கனவே வந்து இந்தியாவோட வந்து அண்டை நாடுகளாக வந்து என்னன்னா சொல்லியிருக்கணும். இந்த அண்டை நாடுகளை உள்ளடக்கி கொண்டுள்ளதால் இதை சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எதுனா மியான்மர், பூட்டான், நேபாள் அண்ட் பங்களாதேஷ் வந்து இதெல்லாம் வந்து இஸ் கால்டு நோன் அஸ் த சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எதனால இன்னொரு துணைக்கண்டம் ஒரு வாட் இஸ் மீன் பை சப்கான்டினென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாக்கா இது நம்ம நாட்டில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா திஸ் ரீஜியன்ஸ் ஆல்சோ ப்ராசஸ் த டிஸ்டிங்க்ட் பிட்வீன் நேச்சுரல் ரிசோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து கான்டினென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜியோகிராபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம இந்தியா ஒரு துணைக்கண்டம் இல்ல சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து இன் லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். வாட் இஸ் மீன் பை லொகேஷன்னா ஒரு இந்தியாவோட அமைப்பிடம் எதுன்னு கேட்டிருக்கோம். லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் அதோடைய என்ன சொல்றோம் பரப்பளவு, இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா வந்து இந்தியா வந்து 4 பிரிச்சாக்க நம்ம சொல்றோம்
இந்தியா. இந்தியா வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து, இந்த 4 பகுதியாக வந்து இந்தியாவை பிரிச்சுக்கிறோம். சரி, நான் இந்தியாவில் பிரிக்க சொல்ல இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம ஈஸ்ட் சைடில் வந்து எண்டில் வந்து அருணாச்சல் பிரதேஷ், வந்து வெஸ்ட்டில் வந்து குஜராத், கன்னியாகுமரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 4 பகுதிகள் வந்து உள்ளடக்கிது. சரி, இந்த இந்தியாவில் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர், இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரை வந்து நம்ம இந்தியா வந்து 2ஆக வந்து என்ன பண்ணுது, 2 பார்ட்ஸ் ஆஃப் த வந்து பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறது இந்தியா. அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் ஹவு மெனி வந்து டிகிரிஸ் ஆஃப் தட் கேட்டாக்கா 23.5 degree and 30 minutes அண்ட் ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நெக்ஸ்ட் நான் சொல்கிறோம்பா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு. ஈஸ்ட் நம்ம நாடு வந்து இந்தியாவில் வந்து எல்லை வந்து கோடுகளாக எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எல்லை கோடுகள் எவ்வளவு அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்கா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு வந்து எல்லைகளாக கொண்ட கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா 2933 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 2933 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் கிழக்கு மேற்கு எல்லைகளாக காணப்படுகின்றன. நார்த் சவுத் வந்து எல்லைகளை வந்து பிரிக்கப்படுகின்ற கிலோமீட்டர் எப்படின்னு கேட்டாக்கா 3214 கிலோமீட்டர் ஆன் த அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து the southernmost of point of the country, the point of Indira Point. சரி, இந்திரா பாயிண்ட் எந்த பிளேஸ் நம்ம சொல்லிக்கிறோம்னு கேட்டாக்கா கன்னியாகுமரி பிளேசஸ். அதான் நான் சொன்னோம் ஈஸ்டர்ன் ஹியூமோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 8.8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north எல்லைகளாகவும் லேட்டிடியூடாகவும், நெக்ஸ்ட் வந்து 68 degree 7 minutes east to 97 degree 2.5 east லாங்கிடியூடாகவும் நான் சொல்லணும் நம்ம எல்லைகளை வந்து இந்தியா வந்து பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றேன். இந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 37 degree 6 minutes, நெக்ஸ்ட் 8 degree 4 minutes நார்த் அண்ட் சவுத்தா பிரிக்கிறது. நெக்ஸ்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பகுதினாக்கா 97 degree 25 minutes ஈஸ்ட் ஆகவும், நெக்ஸ்ட் வந்து 68 degree 7 minutes ஈஸ்ட் கிழக்கு எல்லைகளாகவும் கொண்டிருக்கின்றது. அண்ட் லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட். சரி, இதை தவிர்த்து வந்து இந்த சவுத் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரி இந்த கன்னியாகுமரி வந்து நம்ம ஹவு மெனி டிகிரிஸ் ஆஃப் த நம்ம இந்தியாவில் வந்து கன்னியாகுமரி எவ்வளோ டிகிரில காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டாக்கா 6 degree 4.5 minutes நார்த் சைடில் வந்து காணப்படுகின்றது நம்ம கன்னியாகுமரி. லொக்கேட்டட் அட் த அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா பே ஆஃப் பெங்கால்ல அந்தமான் நிக்கோபார். அரேபியன் சி வந்து லக்ஷதீப். ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா வந்து 29 ஸ்டேட்ஸ் 7 யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் தட் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இவ்வளவுதான் வந்து லொகேஷன் அண்ட் த எக்ஸ்டென்ட். நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஐஎஸ்டி. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு கேட்டாக்கா இந்த லாங்கிடியூனல் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். லாங்கிடியூனல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அருணாச்சல் பிரதேஷ் டு அண்ட் குஜராத். இந்த 2 எல்லைகளை வந்து டிஸ்டிங்கிஷ் பிட் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து 97 degree 25 ஈஸ்ட் ஆகும். குஜராத்ல வந்து 68 degree 7 ஈஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட் பகுதியாகவும் கொண்டிருக்கின்றது. இந்த டிஃபரன்சியேஷன் பிட்வீன் த ஐஎஸ்டி நம்ம கால்குலேஷன் பண்றோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை வந்து என்ன பண்றோம், கால்குலேட்டிங் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த எர்த் ஒரு நாளுக்கு வந்து எர்த் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா ஹவ் மெனி ஹவர்ஸ்னு கேட்டாக்கா 24 hours. ஒரு நாளைக்கு வந்து பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் ஏற்படுகின்ற சொல்லி த டிஃபரன்ஸ் ஆஃப் 1 degree லாங்கிடியூட் 1 degree லாங்கிடியூட் வில் பி மேட் எ டிஸ்டன்ஸ் 4 minutes. 1 degreeக்கு எவ்வளோ வந்து மினிட்ஸ் ஆகுதுன்னாக்கா
4 மினிட்ஸ் ஆகும். 1 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ வந்து டைம் எடுத்ததுன்னு கேட்டாக்கா நம்ம கடக்கிறதுக்கு நிலைக்கோடுக்கு வந்து கடக்கிறதுக்கு கேட்டாக்கா 4 மினிட்ஸ். 1 டிகிரி லாங்கிடியூட் வில் பி 4 மினிட்ஸ் டிஃபரன்ஸ். நான் சொல்றேன்பா, அதான் நான் சொல்றேன்பா டைமை வந்து கால்குலேஷன் இதுக்கு அருணாச்சல் பிரதேஷ் டு குஜராத்துக்கும் 1 டிகிரி வந்து அந்த நிலத்தை கடப்பதற்கு உண்டான நேரத்தை தான் டிஃபரன்சியேஷன் வந்து 4 மினிட்ஸ் ஆகும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் லாங்கிடியூட் பிட்வீன் த குஜராத். இந்த குஜராத்தில் வந்து எத்தனை டிகிரி சொல்லியிருக்கானே 68 டிகிரி 7 ஈஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த இதுவும் அருணாச்சல் பிரதேசம் 97 டிகிரி 25 வந்து ஈஸ்ட். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் ஐஎஸ்டி நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த லோக்கல் டைம் தலா நேரம் நம்ம சொல்லிக்க ஏற்கனவே இந்த லோக்கல் டைம் த பிளேசஸ் 29 டிகிரி 18 அந்த 4 மினிட்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னு கேட்டாக்கா அந்த 4 மினிட்ஸ் இந்த கடக்கிறதுக்கே வந்து அந்த டைம் எவ்வளோ கட்டுதுன்னா 1 ஹவரும் 57 1 ஹவர் 57 மினிட்ஸ் அண்டு 57 மினிட்ஸ் அண்டு 12 செகண்ட் 1 ஹவர் 57 மினிட்ஸ் 12 செகண்ட் வந்து இந்த 4 மினிட்ஸ்க்குள்ள வந்து அந்த 1 டிகிரியை வந்து கடக்கிறதுக்கு உண்டான கால அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இட் வில் பி த சர்ஃபேஸ். அந்த ஏரியாவோட சர்ஃபேஸ் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டாக்கா 2 ஹவர்ஸ் ஏர்லியர் த சன்ரைஸ் த குஜராத். இந்த அருணாச்சல் பிரதேஷுக்கும் குஜராத்துக்கும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து 2 ஹவர்ஸ்க்கு அருணாச்சல் பிரதேஷுக்கும் குஜராத்துக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா சன்ரைஸ் வந்து ஃபர்ஸ்டா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எங்கே உதிக்குன்னு கேட்டாக்கா சன்ரைஸ் ஆகும்னு கேட்டாக்கா குஜராத்தில் வந்து பிஃபோராவே வந்து விச் இஸ் த பெஸ்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் த டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்சியேஷன் பார்த்தாக்கா அருணாச்சல் பிரதேஷுக்கும் குஜராத்துக்கும் 2 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் ஆகவே சன் வந்து ரைசஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐஎஸ்டி நம்பர் நம்ம வந்து அலகாபாத் டைமுக்கும் நம்ம இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கும் அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து 5.5 ஹவர்ஸ் 5.5 ஹவர்ஸ் 5 hours 30 minutes வந்து டிஃபரன்சியேஷன் ஆகும். அதான் ஜிஎம்டி நம்ம சொல்றோம். கிரீன்விச் அந்த கிரீன்விச் மீன் டைம் நம்ம சொல்றோம். GHGMT அப்படின்னு நம்ம சொல்றோம். உலக அளவில் வந்து நம்ம அருணாச்சல் பிரதேஷ் டு குஜராத்துக்கு வந்து 1 டிகிரி சொல்லியிருக்கோம். 1 டிகிரிக்கு எவ்வளோ மினிட்ஸ் கேட்டாக்கா 4 மினிட்ஸ் கிடைக்கும். இந்த 4 மினிட்ஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணாக்கா 1 ஹவர் வந்து 57 மினிட்ஸ் 12 செகண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள ஒரு கேல்குலேஷன். நம்ம அதர் கண்ட்ரீஸ் நம்ம கண்ட்ரிக்கும் அதர் கண்ட்ரிக்கும் டைம் வந்து எவ்வளோ டிஃபரன்சியேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா 5.5 ஹவர்ஸ் ஜிஎம்டி சொல்கிறோம். கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. மேஜர் பிசியோகிராபிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாக்கா என்னன்னு கேட்டாக்கா நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து இயற்கை அமைப்பு எப்படி பிரிச்சுக்கோ. இந்தியாவோட இயற்கை அமைப்புகள் வந்து பிரிக்கக்கூடிய பகுதிகள் எவ்வளவுன்னு கேட்டாக்கா 5 பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கிறோம். இந்தியாவில் வந்து மேஜர் ஹிமாலயன் ஃபர்ஸ்ட் வந்து இமயமலை பகுதி. ஃபர்ஸ்ட் வந்து இமாலயன் பீக்ஸ் இந்த நார்த். பீக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டாக்கா நார்த் சைட்ல இருக்கு. பீக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா அந்த நார்த் சைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சஸ் எங்கன்னு கேட்டாக்கா சவுத் சைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேட் இந்தியன் டெசர்ட்னு கேட்டாக்கா வெஸ்ட் சைட்ல இருக்கு. எங்க இமயமலை இந்தியாவை எடுத்துன்னு கேட்டாக்கா இந்த இமயமலை பகுதியில வந்து இதை வந்து நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் திஸ் பிளேஸ் ஆர் ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயன் பகுதியில் தான் இந்த நாளா பிரிச்சாங்க. என்ன சொல்றோம் நம்ம ஈஸ்ட் சைட்ல என்ன இருக்குன்னு கேட்டு சொன்னாக்கா வந்து சவுத் சைட்ல வந்து கேட்டாக்கா பீச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நார்த் சைட்ல வந்து பீக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வெஸ்ட் சைட்ல வந்து டெசர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த பிரேக் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் ஹெரிட்டேஜ் தான் ஈஸ்ட் சைட்ல இருக்கு. நேச்சுரல் இயற்கை அமைப்பு வந்து என்ன சொல்றோம் நம்ம ஈஸ்ட் சைட்ல காணப்படுகின்றன. இந்தியா வந்து தேர் இஸ் த பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆர் த 5 டிவிஷனா பிரிக்கும். என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் இமயமலை. சரி, ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் மவுண்டைன்ஸை வந்து பிரிச்சாக்கா இந்த வடக்கு நம்ம என்ன சொல்றோம் நம்ம நார்த் சைட்ல தான் சொல்லியிருக்கோம். இந்த இமயமலை இருக்க இமாலயன் ரேஞ்சஸ் வந்து நார்த் சைட்ல காணப்படுகின்றன. மிஸ் யாருன்னா ஒருத்தருங்க வாங்கல, இந்த பேப்பர் எடுத்து கொடுக்க முடியல, எனக்கு கீழே வச்சுக்க முடியல. நெக்ஸ்ட் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ்.
ஹிமாலயன் மவுண்டன்ஸ்ல வந்து நார்த் சைட்ல காணப்படுகின்றன. இந்த கன்சிஸ்ட் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர் இந்த கன்சிஸ்ட் ஆஃப் யங்கஸ்ட் அண்ட் த ஃபோல்டன் மவுண்டன்ஸ். இது வந்து இமயமலை பகுதி வந்து பழைய வந்து கிரஷ் ஆகி 30 மில்லியன்ஸ் ஆகோ வந்து நிறைய காலமாக வந்து என்ன பண்ணோம், அந்த மழை காலங்களும் சரி வெயில் காலம் வந்து கிரஷ் ஆகி அந்த மலைகளுடைய மணல்கள் வந்து என்ன பண்ணுது, இந்த துகள்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணோம், வடிப்பு மலையா காணப்படும். யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டன்ஸ் வந்து இமயமலையை வந்து எப்பவுமே இளமையா காணப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து மடிப்பு மலையா காணப்படும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த few millions years ago also the formed because the folding the earth, இந்த எர்த்ல இருக்கிற மணல் துகள்கள் வந்து ஃபோல்ட் ஆகி என்ன பண்ணும், அதனுடைய மணல்கள் வந்து என்ன பண்ணுது, இளமையாவே இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் டிஸ்டன்ஸ்ட், இந்த இமயமலையில வந்து ஸ்ட்ரக்சரோட எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டாக்கா 2500 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2500 கிலோமீட்டர் இந்த இந்து கங்கா பிரம்மபுத்திரா ஏற்கனவே நம்ம ரிவர்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்போம். அதுல இந்துஸ் கார்ஜ் அண்ட் பிரம்மபுத்திரா ஜார்ஜ். நெக்ஸ்ட் இந்த ஈஸ்ட் சிந்து அண்ட் கங்கா, அது எந்த சைட்ல, இமயமலையில வந்து ஈஸ்ட் சைட்ல காணப்படுகின்ற ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் வித் அந்த வைட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாக்கா நார்த்தன் மவுண்டன்ஸ்ல வந்து இந்த மவுண்டெயினே வந்து 4ஆ பிரிச்சிருக்கோம். இமயமலையே வந்து ஹிமாலயஸை வந்து 4 வந்து பிளேசஸா பிரிச்சிருக்கோம். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த ஈஸ்ட் சைட்ல இருக்கின்ற வந்து இந்த காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்துக்கோ. ஈஸ்ட் சைட்ல இருக்க அந்த காஷ்மீர் பகுதியில் 500 இமயமலை பகுதி வந்து ஜம்மு காஷ்மீர் இருக்கு. இந்த இமயமலை ஜம்மு காஷ்மீருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டாக்கா 500 கிலோமீட்டர். How many kilometer? 500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மேல வந்து பாமீர் நோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாமீர் நாட் நம்ம சொல்றோம். பாமீர் நாட்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த பாமீர் நாட்டு பாப்புலர்லி known as the roof of the world. What is the roof? Which place of the roof of the world is India அப்படின்னு கேட்டாக்கா பாமீர் நோச் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கனெக்டிங் பிட்வீன் எதை கனெக்ட் ஆகுது, ஹிமாலயஸ் வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹை ரேஞ்சஸ் இப்போ ஏஷியால ஒரு வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியால வந்து சென்ட்ரல் பகுதி, ஏஷியாவை வந்து 4 பிளேசஸா பிரிச்சாக்கா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு பிரிச்சாக்கா அது என்ன சொல்றோம், சென்ட்ரல் பிளேசஸ்ல என்ன இருக்கு சொல்றோம், ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு பாமீர் முடிச்சு அப்படின்னு நம்ம காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயஸ் எக்ஸ்டெண்ட், இமயமலை வந்து எது வரைக்கும் பரவி காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாக்கா ஈஸ்ட் வேர்ல்டு கிழக்கு பகுதியில வந்து இருக்கின்ற ஃபார்ம் ஆஃப் த ஆர்க் ஷேப்ல இருக்கும், ஆர்க் ஷேப்ல காணப்படும். நெக்ஸ்ட் வந்து த டேர்ம் ஹிமாலயா த டிரைவ்டு த வந்து ஒவ்வொரு மொழியில வந்து ஒவ்வொரு லெசனும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல மொழிபெயர்க்கிறாங்க. அதே போல ஹிமாலயாஸ் எந்த மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுனாக்கா சான்ஸ்கிரிட் என்ற மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகின்றன. இந்த ஹிமாலயாஸ் டிரைவ்டு ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதன் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அபார்ட் ஆஃப் ஸ்னோ, இமயமலைன்னு சொன்னாலுமே ஒரு பனி சூழ்ந்த ஒரு பகுதியாகவே நம்ம கூறப்படுகின்றன. இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பணிகளை செய்து நார்த்தன் மவுண்டன்ஸ்ல வந்து கிடைக்கக்கூடிய பணிகள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா என்னன்னா வந்து இது 3 டிவிஷனா வந்து பிரிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட் பூர்வாஞ்சல், நெக்ஸ்ட் பூர்வாஞ்சல். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ் ஹிமாலயா. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயா இஸ் த நம்ம ஹிமாலயஸ் வந்து 4 பகுதியாக வந்து 4 பார்ட்ஸ் வந்து பிரிச்சுக்கோ, ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டிரான்ஸ் ஹிமாலயா வந்து எந்த பகுதியில் காணப்படுதுன்னு கேட்டாக்கா வெஸ்ட் சைடு, வெஸ்ட் ஹிமாலயாஸ் இட் லைஸ் நார்த் அண்ட் கிரேட் ஹிமாலயாஸ் த ரேஞ்ச் அப்படின்னு கேட்டாக்கா இம்மலைகள் வந்து என்ன சொல்றோம், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் மேற்கு இமயமலை பகுதியை வந்து தொடர்பு கொண்டுள்ளன. இம்மலையை வந்து என்ன சொல்றோம் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் த திபெத்தியன் பிளாட்டியூ, இது எங்க இருக்குன்னு கேட்டாக்கா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத்தியன் பீடபூமியில வந்து காணப்படுகின்றன. இது எங்க இருக்குன்னு கேட்டா இந்தியாவில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மேல இருக்கும், கீழே கன்னியாகுமரி, இங்க அருணாச்சல பிரதேஷ், குஜராத் 4 பிரிவா பிரிக்க சொல்லும். நம்மளா சொல்றோம் அதுல வந்து ஜம்மு காஷ்மீருக்கும் திபெத்தியம் வந்து எது காணப்படுகின்றன, டிரான்ஸ் ஹிமாலயா காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து
Tibetan Himalayas, the Trans Himalayas about the எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாக்கா 40 kilometers. How 40 kilometers wide and the eastern பகுதியில் eastern and western estimates about the 225 kilometers on the wide in the central point. Central pointல இருக்குன்னு சொல்லணும். Trans Himalayas. It is known as the Western Himalayas. Next, there lies Jammu Kashmir and Tibetan Tibetan பகுதியில் வந்து காணப்படுகின்றன. East and west part of the 40 kilometer. இந்த ஜம்மு காஷ்மீர்ல வர சொல்ல இங்க என்ன சொல்றோம், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல வந்து 40 கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர்ல வந்து வைடு காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பார்ட்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் கேட்டாக்கா 225 கிலோமீட்டர் காணப்படுகின்றன. இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ் டிரான்ஸ் ஹிமாலயால வந்து இம்பார்ட்டன்ட் மலைத்தொடர்கள் என்னன்னு கேட்டாக்கா ஜாஸ்கர் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் எல்லாமே வந்து ஜம்மு காஷ்மீர்லாம் இருக்கும். ஜாஸ்கர், லடாக் வந்து கைலாஷ், நெக்ஸ்ட் காரகோரம். ஜாஸ்கர், லடாக், காரகோரம் அண்டு கைலாஷ். இந்த 4 மலைத்தொடர்கள் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல காணப்படுகின்ற மலைத்தொடர்கள். நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் தி ஹிமாலயாஸ். தி ஹிமாலயால வந்து இந்த ஹிமாலயாஸ் கான்ஸ்டிடியூட் த கோர் பார்ட் ஆஃப் நார்த்தன் மவுண்டைன்ஸ், கோர் பார்ட் ஆஃப் நார்த்தன் பிளைன்ஸ். நெக்ஸ்ட் யங்ஃபோல்டு மவுண்டைன்ஸ் நான் சொல்றோம். நெக்ஸ்ட் இட்ஸ் மவுண்டன்ஸ் ஆஃப் அங்காரா, landmass in the north, landmass in the south side ல கேட்டாக்கா கோண்ட்வானா அப்படின்ற பிளேசஸ் இருக்கு. the main divisions என்னன்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமயமலை வந்து பெரிய பகுதியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து யங்ஃபோல்டு மவுண்டன்ஸ் இருக்கு, இளம் மடிப்பு மலையாவும் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து அங்காரா வந்து கோண்ட்வானா 2 நிலத்தோற்ற பகுதி காணப்படுகிறதுல அங்காரா நிலப்பகுதி வந்து தெற்கேவும், நெக்ஸ்ட் வந்து வடக்கே வந்து அங்காரா, தெற்கே வந்து கோண்ட்வானா. அந்த சவுத் சைட்ல வந்து நான் சொல்றோம் கோண்ட்வானா. இதை நோக்கி வந்து நகர்ந்தால் வந்து அந்த அழுத்தம் ஒன்றோடு ஒன்று அழுத்தத்தின் காரணமாக என்ன பண்ண இடையில இருந்த டெத்தீஸ் என்ற ஒரு யங்ஃபோல்டு மவுண்டைன்ஸா வந்து இது உருவான்னு சொல்றோம். யங்ஃபோல்டு மவுண்டைன்ஸ் இருக்க டெத்தீஸ் மலைத்தொடர்னு ஒரு சின்ன மலைத்தொடர், ஸ்மால் மவுண்டைன்ஸ் இருக்கும். அது வந்து பிரிக்கப்படுகின்றன. இதுல வந்து 3 டிவிஷன்ஸா பிரிக்கிறோம். இது வந்து இமயமலையும் வந்து 3 டிவிஷன்ஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக். இந்த 3 பார்ட்ஸா வந்து இதுல பிரிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி தான் கிரேட்டர் ஹிமாலயாஸ், பெரிய இமயமலையா வந்து சொல்லப்படுகின்றது வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் அல்லது வந்து ஹிமாத்ரி. வந்து ஸ்மாலஸ்ட் மவுண்டைன்ஸ் அல்லது வந்து சொல்றோம் ஹிமாச்சல். நெக்ஸ்ட் வந்து சிவாலிக் அமைச்சோம். இது வந்து 3 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கும். சரி, இதுல வந்து ஹிமாத்ரி இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் அபவுட், இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வந்து வைட் இருக்குன்னு கேட்டாக்கா எது ஹிமாத்ரி. ஹிமாத்ரி வந்து எவ்வளவு ஹவு மெனி கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டாக்கா வந்து 25 கிலோமீட்டர் வைடு, ஹைட் வந்து 6000. 25 கிலோமீட்டர் வைடு, ஹைட் வந்து எவ்வளவு கேட்டாக்கா 6000 மீட்டர். 6000 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல வந்து ரிசீவ்ஸ் த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ரெயின்ஃபால் த கம்பேர்ட் டு த சிவாலிக்ஸ். இதான்னு கேட்டாக்கா இந்த சிவாலிக்காவோட கம்பேர் பண்ண சொல்ல இந்த மழையோட அளவு சிவாலிக்கை விட மழை அளவு லெசர் ஹிமாலயாஸ்ல வந்து குறைந்த அளவே காணப்படும். கிரேட்டர் ஹிமாலயாஸ் லெசர் ரெயின்ஃபால், அந்த ரெயின்ஃபால் as compared to the சிவாலிக். இம்பார்ட்டன்ட் மவுண்டைன்ஸ் இதுல வந்து லெசர் ஹிமாலயாஸ்ல வந்து நான் சொல்றோம் நம்ம கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதான் வந்து என்ன சொல்றோம் ஒன்னு கிரேட்டர் ஹிமாலயாஸ் சொல்லணும், இல்லைன்னாக்கா வந்து சொல்றோம் ஹிமாத்ரி சொல்றோம் நம்ம. இதுல வந்து என்ன சொல்றோம் மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, மவுண்ட் எவரெஸ்ட் என்ற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் காணப்படுகின்றன. அந்த நோட்டபிள் ஒன்ஸ் இந்த ஹிமாலயஸ்ல வந்து கிரேட்டர் ஹிமாலயஸ் அந்த ஹிமாத்ரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல ஆல்மோஸ்ட்ல வந்து பீக் வந்து ஹிமாலயஸ் லொக்கேட்டட் அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். The notable ones are Mount Everest 8800
48 மீட்டர். எவ்வளோ? மவுண்ட் எவரெஸ்டுடைய மீட்டர் ஹவு மெனி மீட்டர்னு கேட்டாக்கா 8848 மீட்டர். கஞ்சன்ஜங்கா வந்து 8586 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த லொக்கேட்டட். மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா லொக்கேட்டட் அட் நேபாள். நேபாளில் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. கஞ்சன்ஜங்கா எங்க இருக்குன்னு கேட்டாக்கா நேபாள் அண்ட் சிக்கிம். இந்த 2 பிளேசஸ்ல வந்து பரவி காணப்படுகின்றன. எதுன்னு கேட்டாக்கா கஞ்சன்ஜங்கா. சரி, இந்த ரேஞ்ச் இஸ் த மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் த ஆல் ரேஞ்சஸ். இது எல்லாம் என்ன பண்றோம்? கண்டினியூஸா வந்து வருது. சிக்கி கேப்ல டிஸ்கண்டினியூ வராத தொடர்ந்து காணப்படுகின்ற ஒரு ரேஞ்சஸ். திஸ் பர்மனன்ட் ஸ்னோ எப்பவுமே வந்து பனி சூழ்ந்த பகுதியாகவே இந்த இமயமலை காணப்படும். இதனுடைய கிளேசியர்ஸ், மெனி கிளேசியர்ஸ். என்னென்ன கிளேசியர்ஸ் இருக்கு? கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன் அப்படின்ற சம் அதர் கிளாசியர்ஸ் காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் லெசர் ஹிமாலயாஸ். அடுத்தது வந்து லெசர் ஹிமாலயாஸ் அல்லது வந்து ஹிமாச்சல் நம்ம சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. இதுல வந்து லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்றோம். இந்த இமயமலை இமயமலையில வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மிடில் பிளேஸ், இந்த 4 பிளேசஸா பிரிச்சாக்கா மிடில் பிளேசஸ்ல எங்கன்னு கேட்டாக்கா லெசர் ஹிமாலயா. இந்த லெசர் ஹிமாலயா ஹைட் எவ்வளவுன்னு கேட்டாக்கா 3702 and 4500 மீட்டர். 3700 to 4500 மீட்டருக்கு அளவுக்கு லெசர் ஹிமாலயா காணப்படுகின்றன. சரி, இது வைடு எவ்வளோன்னு கேட்டாக்கா ஏற்கனவே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் வைடு, ஹைட்டு, சம் அதர் வந்து ட்ரிபியூட்டர்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதில் 4 பாயிண்ட் ஒவ்வொருத்துலையும் வந்து என்ன பண்ணுறோம்? 4 பாயிண்ட் இதனாலே உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும். இப்போ லெசர் ஹிமாலயாஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம்? லெசர் ஹிமாலயாஸ் அல்லது ஹிமாச்சல் நம்ம சொல்லியிருக்கோம். இதனுடைய ஹைட் நான் சொல்லியிருக்கோம் 3700 to 4500 மீட்டர் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். வைடு எவ்வளோன்னு கேட்டாக்கா 80 கிலோமீட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இதுல வந்து நிறைய வந்து என்ன சொல்றோம் நம்ம என்னென்ன பிளேசஸ் இருக்குன்றக்கா எரோஷன், அந்த ஹெவி ரெயின்ஃபால் காணப்படும், அதிக காடுகள் காணப்படும். நெக்ஸ்ட் வந்து டிஃபாரஸ்டேஷன், அர்பனைசேஷன். என்னென்ன வந்து மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டாக்கா பீர்பாஞ்சல், தௌலதர் அண்ட் மகாபாரத். பீர்பாஞ்சல், தௌலதார் அண்டு மகாபாரத் இதெல்லாம் வந்து ஹிமாச்சலுடைய ரேஞ்சஸ் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் மேஜர் ஹில் ஸ்டேஷன். இமாச்சல் பிரதேசல வந்து மேஜர் ஹில் ஸ்டேஷன், விச் ஆஃப் த மேஜர் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் தர்னு கேட்டாக்கா ஷிம்லா, மிசோரி அண்ட் நைனிடால், அல்மோரா, ராணிகட் அண்ட் டார்ஜிலிங். ஹில் ஸ்டேஷன் கேட்டாக்கா எல்லாம் ஹிமாச்சலுடைய ஹில் ஸ்டேஷன் ஷிம்லா, மிசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட் அண்ட் டார்ஜிலிங். இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து சிவாலிக். சிவாலிக்னா அவுட்டர் ஹிமாலயஸ், வெளியில் காணப்படுகின்ற ஒரு பிளேசஸ் என்ன சொல்றோம்? நம்ம இமயமலையின் வெளியில் காணப்படுகின்ற ஒரு பகுதி தான் சிவாலிக் அப்படின்னு சொல்றோம், அவுட்டர் ஹிமாலயாஸ். சரி, இதை வந்து எங்க இருக்குன்னு கேட்டாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர், நம்முடைய நார்த் சைட்ல காணப்படுகின்ற ஒரு ஸ்டேட்டு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அஸ்ஸாம் வரைக்கும் பரவி இருக்கின்ற ஒரு பிளேசஸ் தான் சிவாலிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த போர்ட்லி இந்த பை த டெப்ரிஸ் brought by the Himalayan rivers. இதுல வந்து அதிகமான ரிவர்ஸ் வந்து பிரிஞ்சு போகுது. இந்த ஆல்டிடியூட், அவருடைய ஆல்டிடியூட் எவ்வளவுன்னு கேட்டாக்கா 900 to 1100 மீட்டர் அளவுக்கு என்ன சொல்றோம் பரவி காணப்படுகின்றன. வைடு எவ்வளவுன்னு கேட்டாக்கா 10. ஒவ்வொன்றுக்கும் வைடு இருக்கும், ஹைட் இருக்கும். அப்போ வைடு எவ்வளவுக்கு கேட்டாக்கா 10 கிலோமீட்டர் அளவுக்கு வைடு காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து சிவாலிக்ல வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். இது வந்து அங்கங்க விட்டு அதனுடைய ரேஞ்ச் வந்து காணப்படும். சிவாலிக் அண்ட் த லெசர் ஹிமாலயாஸ் ஆர் கால்டு. என்னென்ன வந்து வெஸ்ட் சைட்ல என்ன இருக்காங்க டியூன் பிளேசஸும், அந்த ஈஸ்ட் சைட்ல இருந்த டூர் பிளேசஸும் காணப்படுகின்றன. இதுதான் லெசர் ஹிமாலயாஸ் ஆர் கால்டு டியூன் அண்ட் டியூர் என்ற பிளேசஸ் ரேஞ்சஸ் காணப்படுகின்றன. இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் த ரீஜன் டெவலப் ஆன் த ஐடியல் சைட் ஆஃப் த அந்த ரீஜியன் அப்படின்னா சொல்ற சமவெளி பகுதிகளும் காணப்படுகின்றன அதிகமா. நெக்ஸ்ட் வந்து பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சல் ஹில்ஸ். சரி, இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் இமயமலை ஈஸ்டர்ன், there are eastern short of Himalayas. They extended the north eastern states of India.
இப்போ இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வந்து எந்த சைடுல இருக்குன்னா கிழக்கு பகுதியில் காணப்படுகின்றன. திஸ் எக்ஸ்டெண்டட் அது எவ்வளவு பரவி இருக்குன்னு எந்த பக்கத்துல வந்து பரவி இருக்குன்னு கேட்டாக்கா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியில வந்து நம்ம இந்தியாவில் வந்து பரவி காணப்படுகின்றன. த மோஸ்ட் ஆஃப் த ஹில்ஸ் இங்க வந்து அதிகமான ஹில்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன ஹில்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா டஃப்லா அபார் ஹில்ஸ், டஃப்லா ஹில்ஸ், நெக்ஸ்ட் மிஷ்மி ஹில்ஸ், அந்த பார்க்காய் ஹில்ஸ், நோஹா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், திரிபுரா, மிர்கார், காரோ, காசி அண்ட் ஜெய்னிதா. இந்த ஹில்ஸ்லாம் வந்து நான் சொல்றேன்பா அங்க வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல வந்து காணப்படுகின்ற ஒரு பெரும்பாலான சின்ன சின்ன வந்து மலைத்தொடர்களை பிரிந்து காணப்படுகின்றன. எங்கன்னு கேட்டாக்கா பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல வந்து காணப்படுகின்ற ஹில்ஸ் கலெக்டிவ்லி அந்த சின்ன சின்ன துணை ஆறுகள் அப்படின்னு சொல்றோம், சின்ன சின்ன துணை மலைகளா வந்து காணப்படுகின்றன. எதுன்னு கேட்டாக்க சொன்னா டஃப்லா, அபாரு, மிஷ்மி, பார்கை அண்ட் நாகா, மணிப்பூர், மிசோ, நெக்ஸ்ட் வந்து ஜெய்னிதா, காசி, காரோ. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மலைகளாக காணப்படுகின்ற பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ். சரி, கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ்ல வந்து காணப்படுகின்ற என்னென்ன இருக்கு? ஃபெர்டைல் லேண்ட் எக்ஸ்டெண்டிங் அக்ராஸ் த 7 நார்த் அண்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ். ஃபெர்டைல் லேண்ட் என்னது அப்படின்னு கேட்டாக்கா ஒரு பலமான பகுதியை தான் ஃபெர்டைல் லேண்ட் நம்ம சொல்றோம். 7 ஸ்டேட்ஸ் அந்த 7 சகோதரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேட்ஸை ஒரு 7 மாநிலங்களை வந்து நம்ம நாட்டில் வந்து நான் சொல்றோம்பா ஒரு செழிப்பான ஒரு மாநிலங்களாக காணப்படுகின்றன. எதுன்னு கேட்டாக்கா நார்த்தன் பிளேஸ்ல த எக்ஸ்டென்சிவ் பிளேன்ஸ் lies to the south of the north mountains. எக்ஸ்டென்ஷன் பரவி காணப்படுகிற எந்த சைடுனாக்கா சவுத் டு நார்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களை வந்து பரவி காணப்படுகின்றன. This plains one of the most extensive and stretches the alluvium the world and deposit the rivers Indus, Ganga, Brahmaputra and the tributaries. இந்த நார்த்தன் பிளைன்ஸோட tributaries கங்கா, பிரம்மபுத்திரா அண்ட் இந்துஸ், இந்த 3 ஆறுகளை வந்து துணை ஆறுகளாக tributaries. வாட் இஸ் மீன் பை tributariesனாக்கா துணை ஆறுகளை கொண்டுள்ளது. சரி, இந்த எவ்வளவு லென்த் வரைக்கும் இருக்குன்னு கேட்டா கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ்ல வந்து 2400 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வைட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை இன்க்ரீஸ் எவ்வளோ வந்து அந்த பகுதியை வந்து கவர் ஆகுதுன்னு கேட்டாக்கா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் தர். இது வரைக்கும் நாம் சொன்னோம் நார்த்தன் பிளைன்ஸோடைய ஒரு வாட் இஸ் மீன் பை நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்னு ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டாக்கா இதுதான் நம்ம சொல்றோம். இது பெரும்பாலும் வந்து இந்த மேடு பள்ளமற்ற அந்த ஒரு சீரான சம பரப்பாக வந்து இமயமலை பண்றோம் விந்திய மலைகள்ல வந்து காணப்படுகின்ற ஒரு நார்த்தன் மவுண்டன் பிளைன்ஸ் இருக்கு. இதை வந்து என்ன சொல்றோம்பா இவ்வாறு வந்து மலையடி சமவெளிகள் பிளைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டல் படிகள், இந்த சாயில் செடமெண்டேஷன் அண்ட் foot hills deposited along the foot hills and foot flood plains அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னாக்கா இந்த அந்த காடி மண் இருக்கு இல்லையா, அந்த வந்து சமவெளி பகுதிகளும் சரி வண்டல் படிவுகள் சொல்றேன், இதை வந்து என்ன பண்ணும் அதிகம் படிய வச்சு இந்த நார்த்தன் பிளேஸ் வந்து அதிகமாக படி வைத்துக் கொள்ளும். இத வட பெரும் சமவெளிகளை இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன முக்கிய பண்புகளா வந்து என்னென்ன இருக்கு அப்படி செய்யுதுன்னு கேட்டாக்கா நார்த்தன் பிளேன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாபர் பிளைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாபர் பிளைன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா the plain is made above the gravels and unsorted sediments deposited by the Himalayan rivers. The porosity of this plain is so high that most of the small streams flow over the region disappear. It lies the south of the Shivalik from the west to east, Jammu Kashmir divisions to Assam. Its wide varies 8 to 15 kilometer. என்ன சொல்றோம் இந்த வைடர் வெஸ்டர்ன் பிளைன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் the east, Assam the west. Plains of the suitable for cultivation, only big trees, the large roots
thrive in this region அப்படின்னு சொல்றோம். இந்த பாபர் பிளைன்ஸை பொறுத்தவரைக்கும் சமவெளியை பொறுத்தவரைக்கும் பிளைன்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம், சமவெளி. பாபர் சமவெளி அப்படின்றத பத்தினாக்கா இந்த இமயமலையில இருக்கின்ற ஆறுகள் ரிவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள், நிறைய மணல்கள் எல்லாம் இருக்குங்க. அந்த மணல்கள் மற்றும் படிவுகளால ஆனத்தான் இந்த பாபர் பிளைன்ஸ். இந்த நுண்துகள்லாம் காணப்படும். இதுல தண்ணி போயிட்டே இருக்குன்னாக்கா அந்த சிறிய சிறிய நுண்துகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த துகள்லாம் அதிகமாக என்ன பண்ணும், உள்வாங்கி கொள்ளும். அது தண்ணி போக போக கொஞ்சம் கொஞ்சமா துகள்கள் நுண்துகள்கள் படிய வைக்கப்பட்டு இந்த சமவெளி என்ன பண்ண சிவாலிக் குன்றுகள்ல பின்புறத்துல மேற்கு சைட்ல, இந்த மேற்கு சைட்ல என்ன சொல்ற, மேற்குல இருந்து கிழக்காக என்ன இருக்குன்னு கேட்டாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு முதல் அசாம் வரை, ஜம்மு முதல் அசாம் வரை. அசாம் எங்க இருக்கு, இந்த சைடு ஈஸ்ட் சைட்ல இருக்கும். இந்த நார்த் சைட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஈஸ்ட் சைட்ல என்ன இருக்குன்னு கேட்டாக்கா அசாம். அசாம் டு ஜம்மு வரைக்கும் பரவி காணப்படுகின்ற எது பாபர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் தராய். தராய் டிராக்ட். தராய் டிராக்ட், வாட் இஸ் மீன் பை தராய் டிராக்ட்? தராய் டிராக்ட்னா மண்டலம், தனித்தனி மண்டலமா நம்ம பிரிச்சுக்கோம் தராய் டிராக்ட்னாக்கா. சரி, தராய் டிராக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாக்கா, இட் இஸ் ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் dampness and forest rich wildlife. The tract lies to the south of Babar Plains, the wide with belt 15 to 30 kilometer. The Tarai wider and the eastern part of the Greater Plains and especially Brahmaputra Valley due to the heavy rainfall in many states. The Tarai forests have been cleared for the cultivation. சரி, இந்த தராய் மண்டலம் என்ன சொல்றதுன்னு கேட்டாக்கா, அந்த அதிகப்படியான ஈரப்பதத்தை கொண்ட பகுதிகளில் காடுகளை நிறைய வளரும். இந்த காடுகளில் வளர்வதற்கும் வெவ்வேறு விதமான வன விலங்குகள், தண்ணி இருந்தா என்ன பண்ணும், நிறைய மரங்கள் வரும். அங்கே என்ன பண்ணும், அது உணவு தேடி விலங்குகள்லாம் வரும். இந்த விலங்குகள்லாம் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலையை தராய் டிராக்ட் ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட் இதுவரை 15 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் நம்ம சொல்லியிருக்கோம். இதனுடைய கிழக்கு பகுதியில என்ன இருக்குன்னு கேட்டாக்க பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இத மத்தியில அதிக பிரம்மபுத்திரால அதிக மழை பொழியும் ஒரு பிரதேசம். இந்த மழை காரணமாக இது என்ன பண்ணுது, மழையை கொட்ட அந்த பிளேஸ் என்ன பண்றான், அகலமா போயிடும், ப்ராடா போயிடும். இது பெரும்பாலான மாநிலங்கள்ல என்ன பண்றோம், தராய் வேளாண்மைக்கு சாகுபடிக்கு ஒரு உகந்த பிளேஸ் எதுன்னு கேட்டாக்கா இந்த தராய் டிராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாங்கர் பிளைன்ஸ். பாங்கர் பிளைன்ஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாங்கர் அண்ட் காதர்ஸ் படிச்சிருக்கோம். பாங்கர் ரெப்ரசன்ட் அப்லாண்ட், அப்லாண்ட் உயர்ந்த பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்லாண்ட் அலுவியல் டிராக்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு பை த older alluvium. The Bongar lands lies above flood limits of the rivers. The soil dark in color, rich in humus content, well drained and useful for agriculture அப்படின்னு சொல்றோம். இந்த பாங்கர் பிளைன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா, பாங்கர் பிளைன்ஸ்னா சமவெளி சொல்லியிருக்கோம். பாங்கர் சமவெளி அப்படின்னாக்கா பெரும்பாலான பாங்கர் சமவெளி சமவெளியில காணப்படும். பாங்கர் என்பதுனாக்கா மேட்டு நிலம். அதான் மேட்டு நில வண்டல் படிவுகள் என்ன பண்ணோம் கேட்டாக்கா, ஒரு கொண்ட நில தோற்றத்தை தான் இங்குள்ள படிவுகள் என்ன பண்ணோம், பழைய வண்டல் மண். அதான் பாங்கர்னா பழைய வண்டல் மண், காதர்னா புதிய வண்டல் மண். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பழைய வண்டல் மண்ணால் ஆனந்தான் இந்த பாங்கர் சமவெளி அமைச்சிடும். இது பெரும்பாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு உயர்ந்த நிலப்பகுதிகளில் தான் இந்த பாங்கர் பிளைன்ஸ் காணப்படுகின்றன. இந்த மரங்கள்லாம் அதிகமா இருக்கிறதுனால அந்த மரங்கள்ல இருந்து கூட்டுக்கடுகின்ற அந்த இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இலைகள்லாம் மக்கி என்ன பண்ணோம், நல்ல வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வேளாண்மைக்கு அதிகமாக ஒரு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டாக்கா இந்த பாங்கர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் காதர் பிளைன்ஸ். ஏற்கனவே பழைய வண்டல் மண்ணுனாக்கா பாங்கர், புதிய வண்டல் மண்ணா காதர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த காதர் பிளைன்ஸ்ல நியூ அலுவியம் அண்ட் tract along the courses of the rivers, the known as the காதர் இல்லைனாக்கா பெட் லாண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த காதர் tracts are enriched fresh deposit the silt every year during the rainy season. The Kadar land consists of sand, silt, clay and mud. It is a highly fertile soil.
காதர் பிளைன்ஸ் என்ன சொல்லிருக்கோம், புதிய வண்டல் மண் பகுதியை கொண்டுள்ளது. இந்த புதிய வந்து வண்டல் மண்ணை கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண்ணை தான் வந்து காதர் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இல்லக்கா பெட்லேண்ட் அப்படின்னு பெட் நிலம் என அழைக்கப்படுகின்றன. சரி, இந்த மழைக்காலில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் மண் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன பண்ணும், மழை பெஞ்சிட்டே இருக்கும், அந்த வண்டல் மண்ணை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது புதுசா வந்து மண்ணு தோன்றி தோன்றி என்ன பண்ணும், அதிக வண்டல் மண்ணை வந்து படிய வைத்துட்டே இருக்கும். எதுன்னு கேட்டாக்கா அந்த காதர் பிளைன்ஸ் சொல்றோம். சரி, இது காதர் மணல்ல வந்து என்ன சொல்றோம், அந்த மட் களிமண் இருக்கும், அந்த சேரு மற்றும் வந்து வண்டலை வந்து கொண்ட ஒரு எல்லாமே இந்த சேரு களிமண் எல்லாமே சேர்ந்து மழை பொழிய பொழிய வந்து என்ன பண்ணோம், வந்து அதுக்கு வந்து ஒரு வேளாண்மைக்கும் சரி அந்த மணல் வந்து புதுசா வருது, வந்து புதுசா வரவே அந்த நிலத்தோற்றம் வந்து அதிகமான ஒரு ஃபெர்டைல் லேண்டா வந்து காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் வந்து டெல்டா பிளைன்ஸ், டெல்டா சமவெளி அப்படின்னு சொல்றோம். டெல்டா பிளைன்ஸ்ல வந்து டெல்டானிக் பிளைன் இன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அந்த காதர் லேண்ட் த கவர்ஸ் வந்து 1.9 lakhs 1.9 square kilometer in the lower reaches of the Ganga river. In the lower reaches of the Ganga river, it is an area of deposition at the river flows in the tract on the sluggishly. The deltonic plain consists mainly old mud, new mud and marsh. In the delta region, the uplands are called char, while the marshy area are called the bills அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ இந்த டெல்டா பிளைன்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து என்னென்ன காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாக்கா, காதது அந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, புதிய வண்டல் மண் வந்து காதர் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த காதர் சமவெளியை தொடர்ந்து நான் சொல்றேன் காணப்படும் பகுதி தான், அது தொடர்ந்து காணப்படும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாபர், தராய், பாங்கர், காதர். அதை அடுத்து நான் சொல்லியிருக்கோம் டெல்டா சொல்லியிருக்கோம். இந்த டெல்டா பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து சமவெளி வந்து கங்கை ஆற்றில் இருக்கு இல்லையா, கங்கா ரிவர், அந்த அது தொடர்ந்து நான் சொல்லியிருக்கோம் வந்து கடைப்பகுதி அந்த லாஸ்ட்ல காணப்படுற 19 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம சொல்றோம் பரப்பளவை வந்து உள்ளடக்கியது தான் இந்த டெல்டா பிளைன் சொல்றோம். 19 ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ளடக்கியது தான் அந்த டெல்டா வந்து பிளைன்ஸ் சொல்றோம். இப்பகுதியில வந்து ஆறுகள் வந்து என்ன பண்ணோம், வேகம் வந்து குறையும். இந்த ஆறுடைய தண்ணி போகக்கூடிய வேகம் வந்து என்ன பண்ணும், குறைவாகும், கொஞ்சமா தான் போகும். குறைவா இருப்பதுனால படிவுகள் வந்து கொஞ்சமா போதும், இந்த படிய வேக மணல்கள் வந்து குறைவா தான் காணப்படும். அப்போ அந்த டெல்டா பகுதியில வந்து புதிய வண்டல் மண் வருது இல்லையா, அந்த புதிய வண்டல் மண் படிகள் இருக்கும், பழைய வண்டல் மண் பதிவுகள் இருக்கும், இல்ல சதுப்பு நில பகுதிகளை கொண்ட வந்து ஒரு பகுதியாக வந்து இந்த டெல்டா ரீஜன் அந்த சமவெளி காணப்படுகின்றன. உயர் நிலப்பகுதி அப்லாண்ட் பகுதி சொல்றோம் இல்லையா, இந்த உயர் அப்லாண்ட் பகுதி எதனா சொல்றோம் நம்ம சார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சதுப்பு நிலை பகுதி தான் பில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ரெண்டா பிரிச்சு என்ன சொல்றோம், சார்ஸ் அண்ட் பில்ஸ்ன்னு நம்ம பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூஸ். வாட் இஸ் மீன் பை பெனின்சுலர் பிளாட்டியூஸ் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த the plateaus, this plateaus region lies the south peninsular plateaus. அந்த பெனின்சுலா என்ன சொல்லியிருக்கோம், நிறைய 3 பகுதியெல்லாம் வந்து தண்ணீரால வந்து நீரால வந்து சூழப்படுகின்ற பிளேசஸ் சொல்லியிருக்கோம். இந்த பீடபூமி பகுதியில வந்து என்ன சொல்றோம், சவுத் த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்கு. சவுத் சைட்ல எதுக்குன்னு கேட்டாக்கா கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்கு. இந்த லார்ஜஸ்ட் பிசியோகிராபிக் இந்த இயற்கமைப்புகளை வந்து பல விதமா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல நம்ம கண்ட்ரில வந்து இந்த பெனின்சுலர் பிளாட்டியை வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கவர்ஸ் ஏரியா 16 ஸ்கொயர் கிலோமீட்டர், 16 ஸ்கொயர் கிலோ அந்த லேக்ஸ் கிலோமீட்டர், 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். எதுன்னு கேட்டாக்கா பெனின்சுலர் பிளாட்டியூ 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நான் கேட்டாக்கா பரவி காணப்படுனா. இட் இஸ் ஓல்டு ராக்கி பிளாட்டியூஸ் ரீஜன். இந்த டோபோகிராஃபி கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் த பிளாட்டியூஸ் ஹில் ரேஞ்ச் இன் த இன்டர்ஸ்பயோர்ட் இன் திஸ் ரிவர் வேலேஸ் அப்படின்னு கேட்டாக்கா, இதுல பெரிய வந்து பெனின்சுலர் பகுதியில் வந்து தீபகற்ப பீடபூமி நம்ம சொல்றோம். தீபகற்ப பீடபூமியில வந்து இந்திய சமவெளிகள்ல வந்து தெற்கே எங்க வந்து சவுத் சைட்ல காணப்படுகிறது. எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம், 16 lakhs 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு வந்து எது சொல்றாங்க பெனின்சுலர் பிளாட்டியூ காணப்படுகின்றன. இது பெரும்பாலும் இந்தியாவில் வந்து இந்த இயற்கை பிரிவு வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய இயற்கை பிரிவா எது கணக்குனா பெனின்சுலர் பிளாட்டியூஸ். இந்த தீபகற்ப பீடபூமியில வந்து பல்வேறு சிறு சிறு பீடபூமிகளும் சரி இல்ல ஆற்று பள்ளத்தாக்குகளும் சரி பிளவுபட்டம் வந்து
பெனின்சுலா பிளாட்டியூல காணப்படுகின்றன. இந்த பீடபூமி என்ன பண்ணுது கேட்டாக்கா ஆரவள்ளி வந்து மலைத்தொடர் இருக்கு. எங்க இருக்கு? ஆரவள்ளி மலைத்தொடர் வந்து எங்க கேட்டாக்கா நார்த் சைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வடகிழக்கு அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியில் வந்து பண்டல்கண்ட் இருக்கு. அந்த தைமூர் ராஜ்மஹால் அது வந்து வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. அந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை. நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை. ஆக எல்லாம் இது எல்லாமே வந்து என்னது பார்டரா காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? வெஸ்ட் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பெனின்சுலர் பிளாட்டியூஸ் வந்து half ஆஃப் த போர்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.